தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் கட்சி பங்கு கேட்பது சரியா? அந்த கட்சி திமுக கூட்டணியில் தொடருமா என்பது குறித்த கேள்விகளுக்கு மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். இன்று வரை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற அதிகார கோரிக்கையே இல்லை. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கோரிக்கையில் தான் திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து வருகின்றனர். காங்கிரஸ் என்னைக்கும் திமுக விட்டு வெளியேறாது. ஏன்னா திமுகவும் ஒரே கொள்கை தான், காங்கிரஸும் ஒரே கொள்கை தான். அவங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். காங்கிரஸில் ஆளே கிடையாது. ஒரு ஊருக்கு எடுத்துட்டீங்கன்னா 1000 பேர் கூட கிடையாது. அவங்க எதுக்கு இந்த வாரத்து வராங்கன்னு தெரியல. இந்த கோரிக்கை நல்ல கோரிக்கை. இந்த நேரத்தில் காங்கிரஸ் இந்த உடன்படிக்கை திமுக ஒத்துக்கிட்டாங்கன்னா அதற்கு அவங்க கூட்டணி வச்சு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தயவு செய்து இந்த கூட்டணி விட்டு விளையணும். அவங்க ஒரு தேசிய கட்சிங்கிறதுனால அவங்க ஒரு பாரம்பரிய கட்சி, அவங்க கேட்கறதுல எந்த தவறும் இல்லை. உரிமையை கேட்கறாங்க. ஏன்னா எங்களை வச்சுதான் இந்த ஆட்சி இருக்குது, எங்களோட தயவுலையும் இந்த ஆட்சி இருக்குது, எங்களோட உழைப்புலையும் இந்த ஆட்சி இருக்குது, ஏன் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க கூடாதுங்கிறத உரிமையை கேட்கறாங்க. மத்தியில் ஆட்சியில் இருக்கிற போது இவங்க திமுக அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்க கேட்கறது சரிதான். எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கட்சி வெளியேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவருடைய ஆசையை சொல்லுகிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சி வெளியேறுமா வெளியேறக்கூடாதா என்பது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு தெரியும். இது கூட்டணி இருக்காதுன்னு சொல்றது அவரோட அரசியல் யுக்தி தான். எப்படியாச்சும் நம்ம பிரிக்கலாம், இப்படி சொன்னா மக்களை யோசிப்பாங்கன்றது சொல்லலாம். அதுல கூட்டணி கன்ஃபார்ம், காங்கிரஸ் திமுக கூட்டணி கன்ஃபார்ம். இதை வச்சு இவங்க திமுக டிமாண்ட் பண்றாங்களே ஒழிய எந்த காலத்திலையும் போக மாட்டாங்க. அது வெளியே வராது. ஏன்னா அவங்க ரொம்ப நாளா டிஎம்கே கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால அவங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணியிலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டு கட்சியுமே இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப காலமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் திமுகவோட தான் என்னைக்கு செயல்படும் என்னுடைய கருத்து. திமுகவை கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்க விருப்பம். ஆனா இதுக்காக திமுகவில் இருந்து கூட்டணியில இருந்து பிரிஞ்சு வேற ஒரு கட்சிக்கு போறது, வேற ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறதுங்கிறது இந்த காங்கிரஸ் கட்சிக்கு அது சாத்தியப்படாத ஒரு விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவான கூட்டணி. அந்த கூட்டணி தான் மீண்டுமே ஆட்சி அமைக்கிற மாதிரி இப்போ உள்ள சூழ்நிலையில மக்கள் மத்தியில் பரவலா பேசிட்டு. கடந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியா இருக்கு, அது வெளியேற மாட்டாங்க. ராகுல் காந்தி நல்ல முடிவு எடுப்பாரு.